பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது அன்ஷிதா தெரியாமல் ஒரு கிளாஸை கீழே போட்டு உடச்சிடுவாங்க. உடச்ச உடனே ஐயோ சாரி பிக் பாஸேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து தீபக் வந்து நில்ல ஒன்றும் பேனிக் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து அன்ஷிதா செருப்பை இது பண்ணி அதை தட்டி அன்ஷிதாவுக்கு கொடுப்பாரு. ஸோ அன்ஷிதாவுக்கும் தீபக்குக்கும் எப்பயுமே ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்ட் இருக்குது. நல்லா ஃபுல்லாக 24/7 லைவ் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். 2 பேருக்குமே ஒரு தனி ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து தீபக் அண்ணா வந்து ஓடி வந்து அந்த செருப்பை கழட்டி தட்டி கொடுக்குறாரு. ஸோ அவர் நிறைய பேர் ஹிட்லர் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அவருக்கு ரொம்ப ஒரு சாஃப்டர் சைடு இருக்குது. அது வந்து நம்ம லைவ் பார்க்கும்போது நம்ம நிறைய இடத்துல அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். அவர் இப்படி பண்ணும்போது ஓடி வந்து பவித்ரா வந்துட்டு அண்ணா இருங்க கை வைக்காதீங்க கை பட்டுரும், நான் தொடப்பத்தை வச்சே நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஸ்டாப் பண்ணிவிட்டு பவித்ரா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ உடைச்சது வந்து அன்ஷிதா, பட் ஜாஸ்தி ஒர்க் பண்ணது வந்து பவித்ராவும் தீபக்கும். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஸ்வீட் பாண்ட் இருக்குது. அடிக்கடி 3 பேருமே நல்லா குக்கிங் பண்ணுறதுனால கூடயே இருந்து பேசி நல்ல ஒரு பாண்ட் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கூட பவித்ராக்கு ஒரு வாட்டி துணி புளிய முடியலன்னு சொல்லிட்டு தீபக் அண்ணா வந்து ஃபுல்லாக புளிஞ்சு கொடுத்துருப்பாரு. என் ஒய்ஃப் பார்த்துட்டு எதாவது நினச்சிக்க போகிறா அப்படின்னு, நீ என்ன பவித்ராக்கெல்லாம் துணி புளிஞ்சு கொடுக்குறியேன்னு கேட்பா அப்படின்னு சொன்னோன்னே சாரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்லுவாங்க. உடனே தீபக் சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவங்க 3 பேத்துக்குள்ளே ஒரு ஸ்வீட் பாண்ட் இருக்குது. எஸ்பெஷலி அன்ஷிதாக்கும் தீபக்குக்கும் ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்ட் இருக்குது. யாரெல்லாம் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.